இளைய மாப்பிள்ளைகளா திருநெல்வேலியில இருந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அங்க போர் நடக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். போர் நடக்கிறதுனால எல்லா நாடுமே பாதிப்படைஞ்சிட்டு இருக்குங்க. பெட்ரோல் டீசல் விலை 3வது தடவை இன்னைக்கு கூடி இருக்கு. இன்னைக்கு மட்டுமே பெட்ரோல் 82 காசு கூடி இருக்கு, டீசல் 87 காசு கூடி இருக்கு. இப்படி கூடிச்சுன்னா நாளைக்கு என்ன செய்ய? நம்ம எங்க போனாலும் எதில் போக முடியும்? பைக்கு போக முடியாது. எல்லாமே பற்றாக்குறை ஆகிட்டு தாங்க இருக்கு. நம்ம ரொம்ப பாதிக்கப்பட போறோம்னு எனக்கு ஒரு தோணுது. கண்டிப்பாக நம்ம பாதிக்கப்படுவோம். சிலிண்டர்லாம் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. 82 காசு இன்றைக்கு கூடுது. அப்படின்னா 200 ஆயிரம் பெட்ரோல்லாம். அப்போ லாஸ்ட்டில் யார் எங்கே தான் போக முடியும்? கடைசி எல்லாரும் சைக்கிள் நடந்து தான் போக போகிறோம். நல்லா பார்த்துட்டே இருங்க. நடராஜா சர்வீஸ்னால் என்னன்னு நம்ம திருநெல்வேலி இல்லை, எல்லா மக்களும் உலகம் முழுக்க நடராஜா சர்வீஸ்னு என்னன்னு தெரியும். நடந்துக்கிட்டே போ, அதுதான்டா நடராஜா சர்வீஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முற்றுப்புள்ளி எப்போ தான் வரும் எனக்கு தெரியலை. இது வந்து எல்லா மக்களும் பாதிக்கப்படுதாங்க. பாமர மக்கள்லாம், தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் நீங்கள் பேசி எல்லா நாடுகளையும் பேசுங்க. தயவு செஞ்சு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க சார். அது ரொம்ப முடியலை. ஏன்னா வந்து ஒரு வேலைக்கு கூட போக முடியல. பெட்ரோல் விலை இப்படி கூடுது. இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியல. இது எப்போ தான் முடியும்?